நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். கிவன் வந்து a equal to 1 2 3, b equal to 2 3 5, c equal to 3 4 and d equal to 1 3 5 கொடுத்துருக்காங்க. Check if a intersection c cross b intersection d equal to a cross b intersection c cross d அப்படிங்கிறது வந்து ட்ரூவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது ட்ரூ இந்த ஈக்குவேஷன் வந்து ட்ரூவா இல்லையான்னு வந்து நாம் இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். சொல்யூஷனில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு அதை அப்படியே நான் எழுதியிருக்கேன், அதுவே அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். a வந்து 1 2 3, b equal to 2 3 5, c equal to 3 4, d equal to 1 3 5 எழுதிட்டுனா ஃபஸ்ட்டு வந்து a இன்டர்செக்ஷன் c எடுத்துக்கலாமா, அதாவது LHS எடுத்துக்கலாமா. அப்போது a இன்டர்செக்ஷன் cனா என்ன, 1 2 3 இன்டர்செக்ஷன் 3 4, c ஓட வேல்யூ 3 4. இப்போ இதில் காமனாக இருக்கிறது என்ன 3. அப்போது a இன்டர்செக்ஷன் 3 ஓட வேல்யூ என்ன 3. இதை வந்து 1 எடுத்துக்கலாம், அதாவது 1 சப்டிவிஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு b இன்டர்செக்ஷன் d அது பார்க்கலாம். இப்போ b வேல்யூ என்ன 2 3 5, d வேல்யூ என்ன 1 3 5. இப்போ இதில் காமனாக இருக்கிறது என்ன 3 5, 3 5 இங்கே இருக்குது, 3 5 இங்கே இருக்குது. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். அப்போ b இன்டர்செக்ஷன் d என்ன 3 5. ஸோ நெக்ஸ்ட்டு a இன்டர்செக்ஷன் c கிராஸ் b இன்டர்செக்ஷன் d வந்து என்ன, a இன்டர்செக்ஷன் c என்ன 3 கிராஸ் 3, b இன்டர்செக்ஷன் d என்ன 3 5. அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணும், அப்போ 3 3 3 5. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இதுதான் நம்மளோட LHS. நெக்ஸ்ட்டு RHS நம்ம வந்து எடுக்க போகிறோம். அப்போ a கிராஸ் பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா 1 2 1 3 1 5, 2 2 2 3 2 5, 3 2 3 3 3 5. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷனாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு c கிராஸ் d கண்டுபிடிக்கணும். அப்போ 3 1 3 3 3 5 4 1 4 3 4 5. நெக்ஸ்ட்டு RHS வந்து ஃபைன் பண்ணலாமா. a கிராஸ் b வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இன்டர்செக்ஷன் c கிராஸ் d அது வந்து என்னன்னு பார்க்குறோம். அப்போ இந்த ரெண்டுலேயும் வந்து காமனாக இந்த வேல்யூ காமனாக எந்த வேல்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க போகிறோம். அப்போ 3 3 3 5 ரெண்டும் தான் வந்து நமக்கு காமனாக இருக்குது. ஸோ அதை எழுதிக்கிறோம். இதுதான் நம்மளோட RHS. அப்போ LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்கா, ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 இஸ் ஈக்குவல். அதாவது a இன்டர்செக்ஷன் c கிராஸ் b இன்டர்செக்ஷன் d ஈக்குவல் டு a கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் d வந்து ரெண்டும் ஈக்குவல் தான் அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ வெரிஃபைடு அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் 6th சம்.